என்னப்பா தலைவர் படத்துக்கு அலங்காரம் பண்ண தூளா இருக்கு. இது என்ன ராத்திரி தியேட்டரா பாருங்க, செம அலப்பறையா கொடுக்குறோம். ஓஹோ, அலப்பறை எல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. ஆமா, இப்பதான் முதல்ல பார்க்க போறீங்களாக்கா? இல்லண்ணா, மதுரையிலே 16 தடவை, மேலூர்ல 8 தடவை, நம்ம ஊர்ல தினைக்கும் பாப்போம்ல. ஆமா ஆமா, உங்களை மாதிரி பசங்க நம்பி தானே முதலாளி தியேட்டரை கட்டி வச்சிருக்காரு. அப்புறம் தினம் பாக்காட்டி எப்படி? ஆமா, ராத்திரி உங்க அப்பா வயிற்று வலியில துடிச்சிட்டு இருந்தாரு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனியா? வயசாயிருச்சுனால இதெல்லாம் வர்றதானே, அதை ஆத்தாடு சொல்லி கூட்டு போக சொல்லிட்டேன். அது சரி, நமக்கு இது மாதிரியான வேலைகள் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டு அப்பனே ஆத்தாடி ஆஸ்பத்திரி கூட்டு போ, நமக்கு என்ன தலையெழுத்தா? நீ கட்டு. ஏண்டா ரத்னா, உங்க தலைவருக்கு இது எத்தனாவது படம்? அண்ணே, தலைவருக்கு இது 144 படம். முத படம் பிச்சைக்காரன், 50 படம் கோமாளி, 75 படம் காதல் தோல்வி, 100வது படம் வெற்றி வீரன், 125 படம் 400 மனுஷன். இந்த வருஷத்துல 144 படம் தான் எங்க ஊர் ஹீரோ. இதுல வெள்ளி விழா கண்டது 18, 120 நாள் ஓடுனது 8, 100 நாள் ஓடுனது 56, 50 நாள் ஓடுனது 45, ஆக மொத்தம் 127. இதுல 17 படம் மட்டும் தான் பிளாப். அப்பா, புள்ளி விவரம் அத்துப்புடி. இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு? உதயா பிக்சர்ஸ் நாடு படுற பாடு ஷூட்டிங்ல கோபிச்சிட்டு பாலத்துல இருக்காரு. ஜோடி அண்ணி அம்சராணி. பேசாம நீ அவருக்கு பிஏவா போயிருக்கலாம். எங்கன்னு போனா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, நேத்து இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? அங்க கூட கேள்வி கேட்கறாங்க, பதில் சொன்னா தப்புன்றாங்க. +2 வரை பாஸ் பண்ணிக்கமா, நான் தான் போயிடல. மறுபடியும் எழுத வேண்டியதானே? எங்கன்னு 2 வாட்டி எழுதி போயிலா போச்சு. இனி நமக்கு அது ஒத்து வரான்னு சொல்லி விட்டுட்டேன். டேய் ஏத்தி கேட்றா. ஏண்டா ரத்னம், என்ன உன் தலைவர் எத்தனை படம் நடிச்சாரு, யாரோட நடிச்சாரு, அதுல எத்தனை ஓடிச்சு எத்தனை ஓடலன்னு கணக்கு வச்சிட்டு இருக்க உன்னால படிச்ச பாடத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்படி வெட்டிய காலத்தை தலைவரோட பெரிய பண்ணருங்க. சபாஷ், உங்களை பெத்துட்டோமே, அனாதையை விட்டுடக்கூடாதுன்னு அல்லும் பகலுமா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்ச அப்பா ஆத்தாவை விட உன் தலைவன் படம் உனக்கு முக்கியம். பெத்த அப்பனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் உனக்கு வலிக்குது, இவனுக்கெல்லாம் ஸ்டார் கட்ட உனக்கு வலிக்கல இல்ல? இந்த ஆளோட படத்தை ஒண்ணு விடாம சொன்னியே, இந்த ஞாபக சக்திய படிப்புல வச்சிருந்தா ஒரு வேலையாவது கிடைச்சிருக்கும். அப்ப நான் சோறாது போட்டுக்கலாம், இல்ல வீட்டுல இருக்க பொட்ட பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இது என்ன படம்? இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லு? இத பார், படம் பார்த்தமா, சிரிச்சமா, ரசிச்சமா, கை தட்டினமா, அதோட விட்டுருங்க. அதை விட்டுவிட்டு ரசிகர் மன்றம் வைக்கிறேன், போஸ்டர் ஓட்டுறேன், ஸ்டார் கட்டுறேன்னு உங்க வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. போங்க, போய் பழைக்கிறதுக்கு என்ன வழி அதை போய் பாருங்க. நாம உழைச்சாதான் நமக்கு சோறு. என்ன போ போடா. உங்க அப்பனுக்கு வயிற்று வலி அதிகமாயி உங்க ஆத்த ஆஸ்பத்திரி தனியா கூட்டிட்டு போக முடியாம அவதிப்பட்டுச்சு. நான் தான் தர்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். போ போய் பாரு. நம்ம ஊர் ஒரு மாதிரி கிராமம் ஆக்கணும்டா. என்னடா சொல்ற? புரியலையா? கற்கால நகரியன்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு கிராமம் வேணா? அதுதான். இப்படியே தீப்பந்தோடு தர்ற என்னைக்காவது என் வீட்டில் பதிக்க போகுது. அன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிற போற. அமத்துறதுக்கு ஊருக்குள்ள ஒரு சுடு தண்ணி கிடையாது. அதெல்லாம் ஒன்றாவது. வா. கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாசம் ஆயிருக்காது. இங்க போன கரண்ட்டை சரி பண்றதுக்கே 6 மாசமா தொங்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு கொஞ்சம் கார்த்திகை தீபம். நம்மளுக்கு தான்டா தானே கார்த்திகை தீபம். கொளுத்துமா பிள்ளை, கொளுத்து கொளுத்து. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. என் பெயர் இந்தியன், நான் வாழும் தேசம் இந்தியா. இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவிலே சுதந்திரம் வாங்கியது வரலாறு. அந்த வரலாற்றை அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தேசத்தை நாங்கள் இருளிலேயே வைத்திருக்கிறோம். வாழ்க பாரத தேசம், வாழ்க. நான் இந்தியா. அட நம்ம பசங்க என்னென்ன அசந்த பார்த்து இந்தியனுக்கு தீ வைக்க பார்த்தீங்களா? இந்நேரத்தில் என்ன பண்ற? போய் படுப்போ. இன்னும் சாப்பிடலன்னா எங்க வீட்டில் சாப்பிட்டுக்கோ. தேங்க்ஸ். தனி ஒரு மனிதனுக்கு குணவில்லை எனில் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், பேசாம படுத்துக்குவேன். போ. யாரா இந்நேரம் கிறுக்கண்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? அவன் சாதாரண கிறுக்கலடா, ஞான கிறுக்கு. சீக்கிரம் 5 மைல் தூரம் போகணும். புது படம் போட்டு டிக்கெட் கிடைக்குதோ என்னளவோ வேற நட போடுங்களேடி. காவேரி இன்னும் கிளம்பலையா? என்னம்மா? சினிமாக்கு போறோம், காவேரி அனுப்பி வைங்க ஐயா. நான் வரலக்கா. சினிமாவா? நாடு இருக்கிற நிலைமையில சினிமா ஒண்ணுதான் குறைச்சல். அட வாத்தா போயிட்டு வந்துடலாம். வர மாட்டேன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்ன படம்மா? எல்லாம் நம்ம ஊருக்கு ஏத்த படம் தான்.
மின்சார கனவு. அட, நம்ம ஆளுகளுக்கு மின்சாரம் கூட கனவு தானா? சரிம்மா, நீ போயிட்டு வா. சாப்பாடு தாத்தா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ போயிட்டு வா. அம்மாடே, பொட்டை காட்டுக்குள்ள போற, கை விளக்கு எடுத்துட்டு போ. சரி தாத்தா. இந்த படத்துல அரவிந்த் நல்லா ஆக்ட் கொடுத்தாங்க. ஆமா ஆமா, பாத்தமா ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஆமா, ஏன் நீ வரதுக்கு அம்மா நேரம் ஆச்சு? அக்கா, தண்ணி எடுக்க போறோம், சீக்கிரமா குடத்தை எடுத்துக்கிட்டு வா. ஏய், அந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சுல. நம்ம ரொம்ப அம்மாய்க்கு போறதுக்கு நாம எதுக்கு இப்படி சுத்திட்டு போறோம்? கங்கா, சோறு வச்சிருக்கேன், பொங்கிருச்சுன்னா இறக்கி வை, தண்ணி போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. புரியுது. எக்கோ, உன் ஆள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டியா? ரெடியா இருக்காரு. ஏய் காவேரி, நேத்து தான் கொட்டையில அவரை பாத்துக்கிட்டே இருந்தல்ல, இப்ப என்ன மறுபடியும் பாரு. நடடி. ஏன் கருப்பாயி, எதுக்கு இந்த வேகாத வெயில இந்த பிள்ளைய வேற தூக்கிக்கிட்டு அதை வீட்டுல தூங்க போட்டு வர்றதானே? வீட்டுல போட்டுட்டு வந்தா எந்த நாதி இருக்கு பாத்துக்கிறதுக்கு? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். உன் மாமியாருக்கு அக்கம் பக்கம் சண்டை போடவே சரியா இருக்கும். அப்புறம் எங்கிட்ட இதை பாத்துக்க போகுது. விறகு வெட்ட போலாம், சுள்ளி பொறுக்க போலாம், வயக்காட்டுக்கு வேலைக்கும் போலாம். வவுத்து பிள்ளையோட அடுத்த ஊருக்கு போய் தண்ணி எடுக்கிற கொடுமை இருக்கே எப்பப்பா. அதை விட கொடுமை, அந்த ஊர்ல நிறைய மன்மத குஞ்சுங்க வேற. தண்ணி எடுக்க போறவளுக்கு எல்லாம் அவனுங்களுக்கு ஐத்த பொண்ணு மாமன் பொண்ணு நினப்பு. பேசாம அந்த ஊர்ல வாக்கப்பட்டு. ஆட நீங்க வேறக்கா, நம்ம ஊர் இருக்கிற நிலைமையில நம்ம ஊர் பொண்ணுங்களை வச்சுக்குவானுங்களே தவிர எவனும் கட்டிக்க மாட்டான். அப்ப காவேரிக்கு இந்த ஊர்லயே மாப்பிள்ளை பாத்துட வேண்டியதுதான். ஐய, இந்த ஊர் மாப்பிள்ளைய யார் கட்டிக்குவாங்க? ஏண்டி எப்படி சொல்ற? புடவை வாங்குறதுல இருந்து புள்ள பேக்கிறது வரைக்கும் அடுத்த ஊருக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. இந்த ஊர்ல வாக்கப்பட்டோம்னா கடைசி வரைக்கும் அவஸ்தைப்பட வேண்டியதுதான். அடிபொடி கேனச்சிருக்கி, எல்லா ஊர்லயும் இதே வண்ட வாழ்ந்தேன். இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எந்த ஊர்ல தான் நீ வாக்கப்பட போற? அதானே. சீனா, சீனா, இந்தியன் வந்திருக்க, சீக்கிரம் வாங்க, பசி தாங்க முடியல, சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. நேசக்கரம் நெட்டிய சீனாவுக்கு நன்றி. புடக்கு இருக்கா? ரேஷன் அரிசி போல் இருக்கு, இந்த வீச்சு வீசுது. இதையே மந்திரிகளை கூட சாப்பிட சொல்லணும், அப்பதான் புத்தி வரும். கலர் கலராக கார்டு கொடுக்குறானுங்க, ரேஷன் மட்டும் ஒரே அரிசி தான் போடுறானுங்க. ரஷ்யா, ரஷ்யா, இந்தியன் வந்திருக்க, வாங்க. ஏன் லேட்டு, உள்நாட்டில் குழப்பமா? வாங்க வாங்க வாங்க. டெய்லி வத்து குழம்பு தானா? ஒரு கவச்சி கிவச்சி கிடையாதா? ரேஷன் அரிசியில தான் புழு பூச்சி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கறி எடுக்கணும்? எங்கிட்ட பேசுங்க, ஓட்டு கேட்டு வரவங்கிட்ட ஒன்றும் பேசிடாதீங்க. பாவம், இதைத்தான் குழம்புன்னு நம்பி 7 ஜனங்க சாப்பிடுது. கனடா, கனடா, தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? போடட்டே. அட, என்ன கதவை சாத்திட்டு போறான்? நான் என்ன தனி நாடா கேட்டேன்? தண்ணி தாயா கேட்டேன். சரி விடு, ரஷ்யா கறி குழம்பே தண்ணி மாதிரி தான் இருக்கு, இதை வச்சு அடிச்சிடுவோம். அமெரிக்கா, அமெரிக்கா, என்ன அதுக்குள்ள கதவை சாத்திட்டானுங்க? இந்தியாவுக்கிட்டே அப்படி பயந்து சாகுறானுங்க. அது பாகிஸ்தானு, அங்கே ஒன்றும் வேலையாகாது. நம்மகிட்ட போடுங்கனாலும் பிடிக்குவேன், இருக்கிறத வச்சு அடிப்போம். வாங்குது வீடு போங்குது, கண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடானா கேக்குறியா? ஏன் அவளும் வந்து இந்த ஊர்ல கஷ்டப்படணுமாக்கம்? பொன் பாவம் பொல்லாது தாத்தா, பேசாம வேலையை பாரு. ஏன் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வர்றவெல்லாம் பொம்பளை இல்லையா? பேசுறான் பாரு. அவங்க கல்யாணம் பண்ணாங்க, நான் பண்ண மாட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் ஆக்கி போடாத, அப்புறம் பாத்துக்கலாம். பொண்ணாத்தாக்கா, நம்ம பரஞ்சோதி மாவ இடுப்பு வழியால துடியா துடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரமா வந்து பாருக்கா. வா. பகமாயி நல்லபடியா பிறக்கணும். ஏன் மச்சான் வர வரைக்கும் பொறுக்காது, நான் வேணா வண்டி கட்டிட்டு வரட்டுமா? நமக்கு ஏதுடா அந்த குடுப்பன? வண்டியில கொண்டு போனா ரோடு இருக்கிற லட்சணத்துக்கு பாதி வழியிலே புள்ள பிறந்தோம். நீ போய் அந்த கட்டில தூக்கிட்டு வா. கொஞ்சம் அத்தா, சீக்கிரம் சீக்கிரம். என்னைக்குதான் இந்த ஊருக்கு தெரியும் காலம் வரும்? ஒரு ஆஸ்பத்திரி இல்லாத என்ன
எந்த நேரத்துல வர்றான்னு தெரியலையே. காலம் பூரா இதே தலையெழுத்தா போச்சே, விமோச்சனமே கிடையாது. ஓட்டு கேட்டு வரானுங்களே, அப்ப கேட்கணும். அப்ப யாரும் பேசாதீங்க, பார்த்த உடனே கோஷம் போட்டுருங்க. அவ பொண்டாட்டி இப்படி தூக்கிட்டு ஓடினாங்கன்னா அப்ப தெரியும் நம்ம கஷ்டம் என்ன. அது வரைக்கும் எங்க தெரிய போகுது. ஓடுங்க ஓடுங்க. தம்பி மாறி கொஞ்சம் போட்டு பாதி கண்டம் தாண்டிச்சு, இன்னும் பஸ்ல போற கண்டம் வேற இருக்கு. இன்னைக்கு பார்த்து பஸ் வேற காணும். கவர்மெண்ட் பஸ் அன்னைக்கு கரெக்ட் எடுத்துக்கு வந்திருக்கு. கவர்மெண்ட் அக்கா பஸ் வந்துச்சு, தூக்குங்க. டேய் எங்க பஸ் நிப்பாட்டு. மெதுவா தூக்குங்க. மெதுவா உட்காருங்க. வந்தாச்சு பாப்பா. சரி பாப்பா. தள்ளி உட்காரியா. எந்திரி. வந்துட்டானுங்க கரை வேட்டியை கட்டிக்கிட்டு. வயிற்று புள்ளக்கார துடிக்க தெரியல. எந்திரிங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டி மெதுவா ஓட்டுப்பா. பாத்து ஓட்டியா. எந்த டிரைவரியா வண்டியை ஒழுங்கா ஓட்டுறான்? யோ, நாங்களா கண்டு இந்த ரோட்ல வண்டியை ஓட்டுறோம். கவர்மெண்ட் அப்படி நடக்குதியா? வருஷத்துக்கு 3 தடவை ரோடு போறதுக்கு கான்ட்ராக்ட் விடுறானுங்க. எவன் ரோட போடுறான்? மக்களோட பணம் தான் மண்ணா போகுது. எப்ப ஆம்பளைங்களா கொஞ்சம் சீக்கிரம் இறங்க. ஆகட்டும், சீக்கிரம் சீக்கிரம். அட இறங்குப்பா. இறங்க. ஐயா சீக்கிரம் அனுப்ப நில்லு. கீழே படுக்க வைங்க. ஆம்பளை இருக்கிறாங்கல்ல, ஏதாவது துணி கேளுங்க. ஐயா ஏதாவது துணி இருந்தா கொடுங்க. இந்த ரூட்ல இது 18வது கேஸ். என்ன ஆக போதோ தெரியல. அந்த பக்கம் கை பிடிமா. ஏசிக்கிட்டே இருக்காம பிடிமா. பிடிங்க. கொஞ்சம் இனிமா இருக்கு. கையை கொடுக்காது. கொஞ்சம் நாளுங்க. ஆத்தா புள்ளி எப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா. ஆம்பளை பிள்ளையா? கையெடுத்து எனக்கு பயம் படுத்து. ஐயா தாய் உசுர நின்று வார்த்தை. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.